ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெச்பி லேப்டாப்போட விக்டாஸ் மாடலு. பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து சில டைம் ஆன் ஆகுது, சில டைம் ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது ஆர்டிசி செக்ஷன்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்க என்னென்னா சிமாஸ் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹெச்பி லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் பேட்டரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, ஸோ ஹார்ட்வேரில் ஏதாவது ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெச்பியில் வந்து ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு வந்து பயாஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஐடென்டிஃபிகேஷன் அதுவாக வந்து டயக்னைசிங் பண்ணி சொல்கிற மாதிரி அதாவது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஹெச்பியில் வந்து அந்த மாதிரி சொல்லும், என்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ அந்த பேஸ் பண்ணி கஸ்டமர் இந்த மாதிரி சிமாஸ் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் என்னென்னா சில டைம் ஆன் ஆகுது, சில டைம் ஆன் ஆகலை. இதுதான் இஷ்யூ, கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது என்னென்னா விக்டாஸில் 16 சீரீஸு. ஆமாம், 16 சீரீஸு. இது கேமிங் லேப்டாப் ஓரியன்டாக தான். உங்களுக்கு வந்து இது வந்து ஹை ஆம்பியர் உள்ள 7 ஆம்புக்கு மேலே கன்சியூம் பண்ணும் பவர் கன்சியூம்ஷன் இந்த மதர் போர்டு. ஏஎம்டி ரைசன் 5 யூஸ் பண்ணுறாங்க, என்விடியா கிராஃபிக்ஸு. இப்போ வந்து நமக்கு வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டு வந்து க்ளோ ஆகுது. பட் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிமாஸ் ரீசெட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஷோ ஆகிறனால அவங்க சிமாஸ் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மதர் போர்ட் சைடு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். பார்க்கலாம் டிஸ்பிளே வருதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேட்டரி கவுண்டர் ஃபேட் செக் எரர்னு வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். சரிங்களா? இதில் வந்து பேட்ரி ப்ராப்ளமும் இருக்குது. ஆமாம், இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரு கண்டினியூ கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகுது. சில டைம் ஓப்பன் ஆகுது, சில டைம் ஓப்பன் ஆகலை. இதுதான் வந்து உங்களுக்கு கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. ஸோ நமக்கு வந்து செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து மதர் போர்டு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் உங்களுக்கு கொடுக்கல பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நான் லேப்டாப் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் வந்து ஹெச்பி அதாவது பொதுவாக வந்து இது வந்து டேட்டா லைனில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இது இப்போ நம்ம என்னென்னா அந்த கீபோர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எகைன் அதே பிரச்சனை வருதான்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு, ஸ்பின் எடுத்துருச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும், சில டைம் ஆன் ஆகுது, சில டைம் ஆன் ஆகலை. அந்த பிரச்சனையில் தான் கஸ்டமர் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு, லைட்டு வந்துருச்சு உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சிமாஸ் ரீசெட் ஆகுது. பாருங்கள், சிமாஸ் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எரர் கோடை நம்ம வந்து டைப் பண்ணுறோம். 502 டைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துங்க, உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போட் ஆகி போகணும். ஏன் பிரச்சனை வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் பிரச்சனை, கஸ்டமர் கொடுத்தது இதுதான் பிரச்சனை. இங்கே பாருங்கள், எகைன் இந்த சிமாஸ் ரீசெட்டு வரக்கூடாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம், கஸ்டமர் கொடுத்ததே இதுதான் ப்ராப்ளம். சில டைம் போகுது, சில டைம் ஆனாகுது. இந்த பிரச்சனையில் தான் கஸ்டமர் கொடுத்தாங்க. திரும்பவும் நம்ம வந்து 502 டைப் பண்ணுறோம். டைப் பண்ணால் உள்ளே போகணும். ஏன்னா வித்தவுட் பேட்டரி, இப்போ நான் பேட்டரியெல்லாம் கனெக்ட் பண்ணலை, அடாப்டர் மோடில் உள்ளே ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகி போகணும். பட் போகல. இதுதான் பிரச்சனை, கஸ்டமர் கொடுத்தது இதுதான் பிரச்சனை. இது பாருங்கள், எகைன் இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் கண்டினியூவாக வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது.
ஸோ இதை நம்ம எப்படி ரெக்டிஃபைர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த ஹெச்பி விக்டாஸில் 15 சீரிஸ் 16 சீரிஸு. ஸோ அது வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்டிசி செக்ஷனில் ப்ராப்ளம் இருந்தது. சிமாஸ் எரரு ப்ளஸ் சம்டைம் ஆன் ஆகுது, சம்டைம் ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கொடுத்துருந்தாங்கல்ல, அது இப்போ நமக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ப்ராப்ளம் எந்த செக்ஷனில் இருந்தது அப்படின்னா ஆர்டிசி செக்ஷன், ரியல் டைம் கிளாக் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆல் எலக்ட்ரானிக்கு மஸ்ட்டு. ஸோ இது வந்து எதனாலனா உங்களுக்கு கிறிஸ்டலை வந்து வேக்கப் பண்ணுறதுக்காக இந்த வோல்டேஜ் எடுப்பாங்க. ஆமாம், கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டலை 6 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டலை வந்து வேக்கப் பண்ணுறதுக்காக இந்த வோல்டேஜ் எடுப்பாங்க. இது மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டலில் வந்து சில டைம் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஆசிலேட் வந்து சரியாக ஆகாமல் இருந்தது. உங்களுக்கு சில டைம் ஆன் ஆகுது, சில டைம் ஆன் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அது இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெச்பியில் பொறுத்தளவு உங்களுக்கு ஹார்ட்வேரில் எந்த இஷ்யூ இருந்தாலும் டயக்னிசிங் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து ஷோவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பயாஸ்லேயே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து ஹெச்பியில் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணதில் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து மஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து லேப்டாப் வந்து ஆன் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன் ஆயிடுச்சு. லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகிடுச்சு. இப்போ வந்து விக்டாஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ எந்த எரரும் உங்களுக்கு வராது. சரிங்களா? ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆனனால தான் உங்களுக்கு எந்த எரரும் வராது. ஓஎஸ்க்குள்ளே உள்ளே போயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.